இப்போ ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கியூப் அண்ட் டைஸ், அதாவது டைஸுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நானும் இப்போ படிச்சிட்ருக்க ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு பிடிச்சால் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ கியூப் அண்ட் டைஸ் இன்ட்ரொடக்ஷன் சொல்லி டைட்டில் போட்டிருக்கு. டைஸோட இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ கியூப்னா என்னங்கிறத லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் டைஸு போடுறதுக்கு, ஓகேங்களா? இப்போ க்யூப்னால் ஒரு பாக்ஸ் தான் தெரியும் எல்லாருக்குமே, நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் இருக்குது, ஓகேங்களா? எட்ஜஸ் அப்படின்னா டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்குது, ஓகேங்களா? எட்ஜஸ்னால் இந்த கோடு தான் சொல்கிறாங்க, அதாவது இந்த கோடும் இணைக்கிறதுல இதுக்கு பேர் எட்ஜஸ்ங்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா ஃபேஸஸ்னால் இந்த மேல் இருக்கிறது டாப் ஃபேஸ், கீழே இருக்கிறது பாட்டம் ஃபேஸ், அதாவது மேல் பக்கம் கீழ் பக்கம் அந்தமாரி சொல்கிறது, அதாவது பக்கங்களை சொல்கிறது. வெர்டிசஸ் அப்படின்னா இந்த முனையை சொல்லுவாங்க, ஓகேங்களா? முனை அப்படிங்கிறது டோட்டலாக 8 இருக்குது. எட்ஜஸ் டோட்டலாக 12 இருக்குது. இந்த சைடு மொத்தமாக இந்த சைடு மட்டும் 4 இருக்குது. அப்போ டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்குது, ஓகேங்களா? கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா 6 ஃபேஸ் இருக்குது. மேலே சைடில் 2, கீழே, அதுக்கப்புறம் இந்த சைடில் 1, அந்த சைடில் 1, 6 ஆச்சுங்களா? ஸோ இவ்வளோ தான் க்யூபை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது டைஸுங்கிறதுக்குள்ள போகலாம், ஓகேங்களா? டைஸ்னால் என்னங்கிறது முதல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று ஸ்டாண்டர்ட் டைஸ், அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டர்ட், அப்படி இல்லைனா ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிகிறாங்க டைஸை. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைஸ் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டைஸ் பார்த்திங்கன்னா எதிர்பக்கங்கள் கூட்டுத்தொகை 7ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அதை கூட்டினா 7 வரணும். இப்போ மேலே 1னா கீழே என்ன இருந்தால் 7 வரும்? கீழே 6 இருந்தால் 7 வருமா? அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே இந்த சைடு 4 இருந்துச்சுன்னா இந்த சைடு 3 இருக்கணும். 4 3 7ங்களா? அந்த கான்செப்ட் தான். ஸோ 3 பக்கங்களை கூட்டக்கூடாது, 2 பக்கம்தான். மேலே 1 கீழே 1 ஆப்போசிட்டில் இருக்கிறது கூட்டுறப்ப 7 வரும். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண பகடைகள் உதாரணம்னு சொல்லிட்டு ஒரு இது நான் சொன்னதான் அதுலேயே இருக்கும், ஓகேங்களா? ஆப்போசிட் சைடில் இருக்கிறத கூட்டுறப்போ 7 வரணும். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொது பகடை, அதாவது நான் ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைடில் இருக்கிறத கூட்டினா 7 வரணும். அதாவது பக்கத்தில் இருக்கிறது 2 ஃபேஸ் மட்டும் தான் கூட்டிக்கணும். ஸோ அதை கூட்டுறப்போ 7 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 5 7ங்களா? இந்த சைடில் இருக்கிறது இதை கூட்டுறப்ப இது பக்கத்தில் இருக்கிற கூட்டுறப்ப 7 வருது, ஓகேங்களா? அதனால் இதை நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பின்னாடி இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? 2 விஷயம் தான் அதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் டைஸ், நான் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஜென்ரல்னு சொல்லுவாங்க. அதோட கான்செப்ட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு எதிர் பக்கம் மேலே 1 இருந்துச்சுன்னா கீழே 6 தான் இருந்தாகணும். அப்போ தான் 7 அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே ஸ்டாண்டர்ட் டைஸ் மாரி ஜென்ரல் டைஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் மாற்றி கூட இருக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறத கூட்டுறப்ப 7 வந்துச்சுன்னா அது
ஜென்ரலைஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்குவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இது ரெண்டையும் கூட்டினாலும் 7 வராது, இது ரெண்டையும் கூட்டினாலும் 7 வராது, இது ரெண்டையும் கூட்டினாலும் 7 வராது. ஸோ 7 வரலன்னா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ். இப்போ 1க்கு ஆப்போசிட்டில் கீழே வந்து என்ன இருக்கணும், 6 இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல 5 இருக்கும். ஓகேங்களா? அந்தமாரி ஆப்போசிட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து அது ஸ்டாண்டர்டைஸ். அதே வந்து இதை பார்ப்போம். 4 3 7 வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி வந்துச்சுன்னா அந்த சைடு என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த சைடு என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து நான் ஸ்டாண்டர்டுங்கிறப்ப இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸாக நான் ஸ்டாண்டர்டைஸா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா 7 வருது. ஸோ 7 வந்துருச்சு. அதனாலேயே இது வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ். இந்தமாரி டைஸை பார்த்ததும் அது ஸ்டாண்டர்டைஸா நான் ஸ்டாண்டர்டைஸாங்கிறத கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அவ்வளோதான். அதாவது எதிர் பக்கம் இருக்கிறத கூட்டுறப்ப 7 வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்டு. பக்கத்தில் இருக்கிறத கூட்டி பார்க்குறப்ப அதில் 7 வந்துச்சுன்னா அது வந்து நான் ஸ்டாண்டர்டு. 2 பக்கம் மட்டும்தான் கூட்டி பார்க்கணும். 3 பக்கத்தை கூட்டி 7 வருதுன்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட்.